அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண நான் வந்திருக்கேன். கடந்த வாரம் ஒரு ரோட்டில் ஒரு நண்பருக்காக பைக்கில் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவரை கூட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு வரணும். அதற்காக ரோட்டில் நான் அது வாகனங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நெரிசலான ஒரு ரோடு. அந்த ரோட்டில் வலதுபுறம் நான் பைக்கில் உட்காந்துக்கிட்டு நண்பர் வருவதற்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு முன்னாடி ஒரு 5 அடி 10 அடிக்கு முன்னாடி நடு ரோட்டில் ஒரு பறவை. அந்த பறவைக்கு ரெக்கை இருக்குது, பறக்குது. காலில் தத்தி தத்தி நடந்து போகுது. ஆனால் நடு ரோட்டில் நிற்கிது. ரொம்ப நெரிசலாக 2 வீலர்கள் வருது, 4 வீலர் வருது, கண்டெய்னர் லாரி வருது, பஸ்ஸு வருது, கார் வருது. எல்லா வாகனங்களும் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பிஸியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரோட்டில் இந்த பறவை அந்த நடு ரோட்டில், அது ஓரமாக கூட கிடையாது, நடு ரோட்டில் அந்த பறவை இப்படி ஓடுது, அப்படி ஓடுது, தத்தி தத்தி எகிரி எகிரி போகுது. பறக்க முடியுதா? ஆனால் ரெக்கை இருக்குது, ஆனால் பறக்கலை. ரோட்லேருந்து இந்த பக்கம் தாவுது, அந்த பக்கம் தாவுது. ரோட்டுக்குள்ளேயே, அதாவது 2 பசங்க 2 வீலரில் வராங்க. இந்த பறவை இருக்கிறத பார்த்துட்டு ஓரமாக வண்டியை ஓட்டிக்கிட்டு, அவர் வந்த 2 வீலர் இளம் வயது கொண்ட பசங்க, அவங்க ரொம்ப வேகமாக வராங்க. இந்த பறவை ரோட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அவர் வண்டியை ஸ்லோ பண்ணி பறவை தாண்டி ஓரமாக பறவை மேலே ஏற்றிடக்கூடாதுன்னு ஓரமாக அந்த தம்பி போகிறாரு. அதே போல் ஒரு கார் வருது. அந்த காரு இந்த பறவை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணி நிறுத்தி ஓரமாக போகிறாங்க. திரும்ப அந்த பறவைங்கிறது தத்தி தத்தி அந்த ரோட்டில் இப்படி அப்படியுமே 4 பக்கமும் போய்கிட்டே இருக்குது. அது எப்படி வெளியே போகிறது, அந்த ரோட்டு பக்கம் எப்படி நம்ம தப்பித்து போகுதுன்னு அப்படின்னு செய்வது அறியாமல் அந்த பறவை ரோட்லேயே சுற்றி சுற்றி நடந்து எகிரி எகிரி குதிக்குது. அப்போ ஒரு கண்டெய்னர் லாரி வருது. அந்த கண்டெய்னர் லாரி எவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த லாரி டிரைவர் கூட இந்த பறவை ரோட்டில் இருக்கிறத பார்த்துட்டு ஓரமாக ஸ்லோவாக மெதுவாக போகிறாரு. எப்படியாவது நம்ம இந்த பறவை மேலே ஏற்றிடுவோமோ அப்படிங்கிற பயத்தில் அந்த கண்டெய்னர் லாரி கூட ஓரமாக நகர்ந்து போகிறாரு. இப்படி 2 வீலரு, காரு, ஆட்டோ, பசங்க எல்லாருமே வராங்க. இந்த பறவை ரோட்டில் ஆபத்தான சூழலில் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. இதில் ஒரு துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை நான் ரோட்டில் அந்த 2 வீலர்லேருந்து என் நண்பரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் வந்தேன். நான் அந்த 2 வீலரில் உக்காந்துக்கிட்டே இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பல வண்டிகள் அந்த பறவை மேலே ஏற்றக்கூடாதுன்னு பறவையை காப்பாற்றிட்டு அவர்கள் பாதுகாப்பாக பறவையை விட்டுட்டு அவங்க எல்லா வாகனங்களும் கடந்து செல்கிறாங்க. இப்போ ஒரு கார் வருது. அந்த கார் வரும்பொழுது அந்த கார் பறவை நடு ரோட்டில் இருக்கிறத பார்த்துட்டு இந்த கார்காரர் என்ன பண்ணுறாருன்னா, வலது பக்கம் அவர் எட்டி பார்த்துட்டு அந்த பறவை ரோட்டில் இருக்கிறத பார்த்துட்டு ஓரமாக ஒதுங்கி ஓட்டுறாரு. ஸோ முன்பக்கம் அந்த கார் ஒரு 1/2 அடி தூரத்தில் அந்த பறவை காருக்கு முன்னாடி எகிரி குச்சி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த டிரைவர் பாதுகாப்பாக ஓட்டி முன்பக்கம் போகிறாரு. அந்த பறவை பின்பக்க வீலில் அடிபட்டு இறந்து விடுகிறது. அந்த டிரைவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பரவாயில்ல, நம்ம அந்த பறவை மேலே ஏற்றலை, நம்ம பறவையை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். ஆனால் அந்த பறவை காரின் பின் வீலில் ஏறி அந்த பறவை இறந்து விட்டது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, 2 வீலர் வேகமாக அதாவது இன்றைக்கி இளம் வயது உள்ள பசங்க எவ்வளோ வேகமாக 2 வீலர் ஓட்டுவாங்கன்னு தெரியும். அவ்வளோ வேகமாக வரக்கூடிய பசங்கள்லாம் வண்டி ஓட்டுறாங்க. இந்த பறவை நடு ரோட்டில் இருக்கிறத பார்த்துட்டு ஓரம் ஒதுங்கி போகிறாங்க. கார் ஓரமாக ஒதுங்கி போகுது. மற்ற எல்லா பெரிய பெரிய வாகனங்கள் கூட அந்த நடு ரோட்டில் இந்த பறவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி போகக்கூடிய இந்த சூழலில் ஒரு கார் முன்பக்கத்தில் ஏற்றாமல் எப்படியாவது நம்ம வளைத்து போக வேண்டும். அந்த கார் டிரைவர் எவ்வளோ முயற்சி செய்தாலும் பரவாயில்ல, நம்ம அந்த பறவையை ஓரமாக விட்டுட்டு நம்ம விலகி போகிறோம், பறவையை நம்ம காப்பாற்றிட்டோம், அது மேலே ஏற்றலைங்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த வாகனத்தை காரை இயக்குறாரு. ஆனால் அந்த பறவை எகிரி குதித்து காரினுடைய பின்பக்க வீல் மாட்டிக்கிட்டு காரு அந்த பின்பக்க வீல் பறவை மேலே ஏறி அந்த பறவை அந்த இடத்துல உயிரை விடுகிறது. நான் இவ்வளவு காட்சியும் நான் அந்த 2 வீலரில் உட்காந்து நான் பார்த்துட்ருக்கிறேன். இது என்னென்னா, நான் நினைத்திருந்தால் அந்த பறவையை போய் என்னடா நடு ரோட்டில் இது தவிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓரமாக போட்டு காப்பாற்றிருக்கலாம். ஆனால் எனக்கு அது தெரியவில்லை. காரணம் என்னென்னா, இந்த பறவை பறந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா அதுக்கு ரெக்கை இருக்குது, எகிரி எகிரி குதிக்குது, ஏதோ ஒரு சூழலில் அங்கே இருக்குதுன்றதுனால அது பறந்து போயிடுங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் உட்கார்ந்துருந்தேன். ஆனால் திடீரென்று எதிர்பாராத விதமாக அந்த காரினுடைய பின்வெளியில் மாட்டி அந்த பறவையானது இறந்து போகிறது.
இப்போ சொல்லுங்கள், டூ வீலர் வந்தது, கார் வந்தது, ஆட்டோ வந்தது, நிறைய பெரிய பெரிய வாகனங்கள்லாம் வந்தது. அந்த வண்டிகளெல்லாம் அடிபடாமல் பாதுகாத்த அந்த பறவை அந்த ஒரு காரில் பின்பக்க வீலில் அடிபட்டு அந்த பறவை இறக்கிறது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நான் கூட அந்த பறவையை போய் காப்பாற்றணும், தூக்கி ஓரமாக விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கும் தோணலை. காரணம் என்னென்னா, அந்த பறவைக்கு ரெக்கை இருக்கிறது, அது பறந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நானும் இருந்தேன். அது திடீர்னு அந்த பின்பக்க வெளியில் அந்த பறவை ஓடி அது மாட்டிக்கிறது அப்படிங்கிறது எதிர்பாராத ஒரு செயல். இதனால் அந்த பறவை பின் வீலில் மாட்டி இறக்கிறது. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பறவை இப்படி தான் இறக்கணும், இப்படி தான் நமக்கு விதி எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் அந்த பறவைக்கு போன ஜென்ம புண்ணியமா, போன ஜென்ம கர்மாவா, இல்லை அப்படி தான் அதற்கு விதி விதிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. இதிலிருந்து ஒரு பாடம் என்னென்னா, எத்தனையோ வாகனங்கள் அந்த பறவை மேல் ஏற்றக்கூடாதுன்னு பாதுகாப்பாக போனார்களோ, ஆனால் ஏதோ ஒரு வாகனத்தில் பின்வெளியில் அடிபட்டு அந்த பறவை இறந்து போகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், விதி என்பது எந்த ரூபத்தில் வேணாலும் வரும், ஆபத்து என்பது எந்த ரூபத்திலும் வேணாலும் வரும். இறைவன், இந்த பிரபஞ்சம் நமக்காக உறுதுணையாக உற்ற துணையாக இருக்கிறது. பிரபஞ்சம் நம்மளை காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறது. அந்த பிரபஞ்சத்திடமிருந்து நாம் எப்படி அதனுடைய அனுகூலங்களும் அதனுடைய சக்திகளும் நாம் பெற்று எப்படி இன்புற்று வாழா அப்படிங்கிற இயற்கை நமக்கு சரியான பாடத்தை புகட்டுகிறது. அதே நேரத்தில் பாதுகாப்பாக எப்படி இருக்கணுமோ அதே போல பாதுகாப்பற்ற சூழல் எப்படி வந்தாலும் மரணம் நமக்கு நிகழ்ந்து விடுமோ, இந்த பறவைக்கு நேர்ந்த ஒரு கதியாக மாறிவிடுமோன்ற விதி அனைவருக்கும் இருக்கு. அந்த விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிறாங்க. இறை சக்தியால், இந்த பிரபஞ்சத்தால் நம்ம கேட்கின்ற அத்தனை செயல்களும் நமக்கு நன்மை கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே இந்த பறவைக்கு ஏன் அந்த நன்மை நடக்கலை? ஏன் அங்கிருந்து பறந்து போய் ஏன் அது காப்பாற்றிக்க முடியலன்னா, இதுதான் விதியா? பறவைக்கு நேர்ந்த இந்த சோகமான உயிரிழப்புங்கிறது பறவைக்கு இப்படித்தான் இறக்க வேண்டும் என்று இறைவன் விதித்த விதியா அப்படின்ற பல்வேறு விஷயம் இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தை பார்த்து உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.